ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு குருமா செய்ய போகிறோம். அந்த குருமா எல்லாத்துக்கும் டாப் மேட்ச் ஆகும். இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்குன்னு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அந்த குருமா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்த்துலாமா? இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு நம்ம வெள்ளை பட்டாணி தான் எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த பட்டாணி சுண்டல் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பட்டாணி அடுத்த நாள் காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு கூடவே உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்குவோம். இதிலே இந்த பட்டாணியோடையே நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கு எப்போவுமே நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. பட்டாணியும் உருளைக்கிழங்கும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுண்டலும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சான்னு பார்த்துடலாமா? பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் இது பாருங்கள் கரெக்டாக வந்திருக்குது. போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே கடாயை வச்சு நம்ம குருமா செஞ்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அதே குக்கரே வச்சாச்சு. இந்த கரண்டியில் 4 கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஒரு அன்னாச்சி பூவும் 2 பட்டை, சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம் அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கணும். நான் இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் நறுக்கி வச்சுருக்கேன். இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கணும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சு. இந்த டைமில் நான் பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்து இது போல் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுவே இதில் சேர்த்துக்கணும். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கணும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சுருளாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு ஸ்பைசஸாக நம்ம சேர்த்துக்கணும். காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கணும். சிக்கன் மசால் 1 ஸ்பூன் அளவு. அதை நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை மணம்லாம் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த பச்சை மணம்லாம் போய் அந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுங்களாம் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம். 5 முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச அந்த சுண்டல் தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குமே நம்ம அப்படியே கையிலே நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. 1-2. ஏன்னா நம்ம சப்பாத்தி சாப்பிடும்போது நடுவில் கடிப்படும் பார்த்தீங்களா, அப்போ நல்லாயிருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். தேங்காயெல்லாம் சேர்த்தாமல் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோடய சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் தேங்காவும் முந்திரியும் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சர் ஜார் கழுவின தண்ணியுமே சேர்த்துக்கலாம். இந்த குருமா நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு கரெக்டான அந்த கெட்டி பதத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்க, குருமா சூப்பராக அப்படியே 2 தெருவே மணக்கிற அளவுக்கு குருமா செம்மையாக தயாராகிடுச்சு. எல்லாத்துக்குமே டாப் நாச்சான குருமா இதுதாங்க. அப்படியே ஒரு கைப்பிடி நிறைய அப்படியே கொத்தமல்லியை தூவி சப்பாத்தியோட அப்படியே தொட்டு சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.